திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நமச்சிவாய என்னும் சிவப்பழத்தினை கண்டு அதை உண்டு பேரின்பத்தை அடைதல் வேண்டும். அதனால் சிவாய நமன்னு சொல்லிக்கொண்டே எழுங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை எல்லாம் கேட்டு மகிழுங்கள். நீங்கள் நலமாக பலமாக அருமையாக பெருமையாக வாழ்வீர்கள். நமச்சிவாய என்று சொல்லுங்கள். நமச்சிவாய நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 4ஆம் திருமுறையிலிருந்து திருப்பூந்துருத்தி என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருப்பூந்துருத்தி 4ஆம் திருமுறை. இது தஞ்சை மாவட்டத்திலே திருக்கண்டியூருக்கு மேற்கே 3 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது கண்டியூர். சோழ மன்னன் துருத்தியை வைத்து பூசிக்க செய்ததனாலே திருப்பூந்துருத்தி என்று பெயர் பெற்று வந்தது என்று கூறுகிறார்கள். துருத்தி என்று சொன்னார் ஆற்றிடைக்குறை. ஆற்றிடைக்குறையிலே உள்ள பகுதிக்கு துருத்தி என்று பெயர். இது திருவையாறில் சப்தஸ்தான தலங்களில் ஒன்று. சுவாமி புஷ்பவனநாதர், அம்பள் அழகார்ந்த நாயகி, அழகார்ந்த நாயகி, சுந்தர நாயகி. சுந்தரம்னா அழகு தானே. இங்கே திருஞான சம்பந்த பெருமான் இறைவனை வழிபடுவான் வேண்டி இந்த ஆலயத்தினுடைய நந்திகள் விலகியனாக கூறுகிறார்கள். இந்த திருத்தலம் தேவேந்திரன், காசிப முனிவர், சோழன் முதலானோர் பூசித்து பேறு பெற்ற திருத்தலம். திருநாவுக்கரச பெருந்தகையார் திங்களும் ஞாயிறும் தோன்றும் திருமடம் ஒன்றை அமைத்து கொண்டு எழுந்தருளியிருந்து பல்வகை தாண்டகங்களையும் திரு அங்கமாலை உள்ளிட்ட பல பதிகங்களையும் இங்கே பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருந்தலம் இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்திலே இவ்வாறு அப்பர் பெருமான் இருந்தபோது பாண்டி நாட்டுக்கு சென்று சமண வல்லர்களையெல்லாம் வல்ல அமணர்களையெல்லாம் வாதிலே வென்று தென்னவன் கூன் நிமிர்த்து அருளி திருநீற்றின் பெருமையை அங்கே ஒளிபரப்பி திரும்பி வந்து திருப்பூந்துருத்தியை வந்து அடைகிறார். அப்படி அடைகின்ற பொழுது முத்துச்சிவிகையிலே வருகிறார். யாருக்கும் தெரியாத வகையிலே அப்பர் பெருமானும் அந்த சிவிகையை யார் தாங்கி கொண்டு வருகிறார்களோ அவர்களோடு இவரும் சேர்ந்து வருகிறார். அங்கே வந்ததும் திருஞான சம்பந்தர் கேட்கிறார், அப்பர் எங்குற்றார்? எங்குற்றார் அப்பர் என்று கேட்கிறார். உடனே என்ன சொல்றார் தெரியுமா அப்பர் பெருமான்? அடியேன் அடிகள் தாங்கி வரும் பேரு பெற்றே பெற்று இங்கு உற்றேன். எங்குற்றார்? இங்குற்றேனர். எங்கே இங்குற்றார்? அடியேன் அடிகள் தாங்கி வரும் பேறு பெற்று இங்கு உற்றேன் என்றார். அப்பர் பெருமான் கூறியதும் ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணார் தெரியுமா? சிவிகையிலிருந்து இறங்கினார்.
இருவரும் ஒருவர் வணங்கி கொண்டார்கள். அளவலாவி சில காலம் தங்கியிருந்த திருத்தலம் இந்த திருத்தலம். இதற்கு இந்த பதிகங்கள் திருப்பதிகங்கள் 3 பதிகங்கள் இருக்கின்றன, 3 பதிகங்கள் உள்ளன. அப்படிப்பட்ட அருமையான திருத்தலம் திருப்பூந்துருத்தி என்னும் திருத்தலம். 4ஆம் திருமுறை திருப்பூந்துருத்தி 88வது பதிகம். 88வது பதிகம் 4வது பாடல். உருவினை பூழி முதல்வனை ஓதி, உருவினை ஊழி முதல்வனை ஓதி, நிறைந்து நின்ற திருவினை தேசம் படைத்தனை, சென்றடைந்த தேனுடைய பொருவினை எல்லாம் துறந்தனை, புந்துருத்தி ஊரையும் கருவினை கண் 3உடைய அடி போற்றுவதே. ஞான வடிவனாய் இருக்கிறேன் நம்பெருமே. எல்லா ஊழிகளையும் படைத்த முதல்வன் நம்பெருமான் சிவபெருமான். வேதங்களை எல்லாம் ஓதி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய செல்வனாக இருக்கிறான். உலகங்களையெல்லாம் படைத்தவனாய் தன்னை பற்றுக்கோடாய் வந்து அடைந்த அடியேனை மோதுகின்ற வினைகளையெல்லாம் விரட்டி அடிப்பவன். அப்படிப்பட்டவன் பூந்துருத்தி நகரிலே உரையும் உலக காரணம். 3 கண்களை உடையவன் முக்கண்ணன். அந்த முக்கண்ணனாய் உள்ள பெருமானை அடியேன் அடிக்கண் வைத்து பணிந்து வழிபடுகிறேன் என்கிறார். ஊழி முதல் சிந்தாத நன்மணின்னு 8ஆம் திருமுறையில் சொல்கிறார் திருவாசகத்தில். இந்த ஓதல்னா ஓதிவித்தல், கற்றல்னா கற்பித்தல். என்னுடைய வேறுபாடு அவர்கள். ஓதல் ஓதிவித்தல் இரண்டும் வைகேறி வாக்கால் நிகழ்த்துவன. ஓதி நிறைந்து நின்ற திரு பூரண ஞானம் கல்லாதனை எல்லாம் கற்பித்தார். சென்றடைந்தேன். இந்த பிரபஞ்ச வாழ்க்கையை அல்ல கண்டமில்லாம் கடந்து சென்று சிவபெருமானுடைய திருவடியே தஞ்சம், பெருமானுடைய திருவடியே தஞ்சம் என்று அடைந்தேனுடைய வினைகளை எல்லாம், என்னுடைய துன்பத்தை எல்லாம் துரத்தியவன். துரத்தியவன். துறப்புன நீக்கம், பொறுவினை, தாக்கும் வினைகள் போத மேலார் அன்றே புள்ளியே மலநோய் தீர்த்தும் வந்தனை வாதனை தாக்கும். காஞ்சி புராணத்தில் சொல்கிறேன். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்பூந்துருத்தி என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம்.